நியாயமும் தைரியமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். ஜட்ஜஸ்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு gift, ஒரு சர்ப்ரைஸ் ஒன்னு வந்திருக்கு. அது யாருக்குன்னா டு ரோஜா அவர்கள்னு எழுதிருக்கு. யார் கொடுத்திருப்பாங்கன்னு தெரியல. ரோஜா தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்து இந்த கிளியர் பண்ணுங்க. கம் ஹியர் ப்ளீஸ். வாங்க வாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியுது. ஹீல்ஸ் முதல்ல வந்து gift யார் கொடுத்திருப்பா நீங்க guess பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப சம்பந்தமான ஒருத்தர். அப்படியா? ஆமா. ஐயோ யார்? சரி ரொம்ப சஸ்பென்ஸ்ல இருக்காங்க. வேணாம். அவர் பேரு ஜூன்ல முடியும். பாத்தீங்களா? என்ன பேரு? அவர் பேரு ஜூன்ல முடியும். ஜூன்ல முடிஞ்சிருச்சேனே. ஜூன் முடிஞ்சிட்டு தான் சொன்னேன். அர்ஜுனா? ஆமா. அர்ஜுன் சார் அம்ச்டாங்களா? எக்ஸாக்ட்லி. உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹீல்ஸ் இருக்கும். ஹீல்ஸா? அப்படியே ரொம்ப நாள் அவர்கிட்ட ஹீல்ஸா கேட்டிருக்கீங்க? இல்ல. பட் அவங்க ஹைட்டா இருப்பாங்கல்ல. எப்பவுமே நான் அவங்க பக்கத்துல ஹீல்ஸ் தான் போடணும். அப்பதான் கொஞ்சம் ஃப்ரேம்க்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகே. சோ ஹீல்ஸ் அம்ச்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே. அப்ப அவர் என்ன கொடுத்திருப்பாருன்னு எங்களுக்கும் தெரியல. நீங்களே பிரிச்சு பாருங்க. ஓகே. ஐயோ ஹீல்ஸ் இல்லையா? என்ன இது? ஹீல்ஸ் இல்லையே. என்ன இருக்கு? ஏதோ இருக்கு. Oh my god, it's so cute. என்னது? சூனிய பொம்மை. அர்ஜுன் சார் உனக்கு அனுப்புனது சூனிய பொம்மை. இல்ல நல்லா இருக்கும். எதனால கொடுத்திருக்காரு இது? காரணம் சீக்கிரமா குழந்தை கொடுங்கன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க? பேரா? என்ன பேர் வைக்கணும்? சூனிய பொம்மை நல்லா இருக்குது. இவ்ளோ கியூட்டா இருக்கு. சூனிய பொம்மைன்னு சொல்றீங்க நீங்க? சரி கியூட்டா ஒரு பேர் வச்சிடலாம். சரி ஐ மீன் இந்த ஸ்டேஜ்ல இவ்ளோ ஸ்பெஷல் எபிசோட்ல திவாலி, சோ இந்த டைம்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர் வைங்க இந்த குழந்தைக்கு. எப்படி உங்களை கேட்டா எங்க கிட்ட வந்துட்டீங்க? ரோஜனா? ஓகேயா? நல்லா இருக்கா? ஓகேயா? நல்லா இருக்கா? அதாவது ரோஜன். ஓகே ரோஜன். ரோஜா ரோஜன் பண்ணி ரோஜா வாழ்க.